பணித்துளிகள் 11வது மூல உபதேசமான கிறிஸ்துவில் வளருதல் மே 16, 2024. எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுதலை. இயேசு பிரயத்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 3:5. தங்கள் தோற்றத்தை பற்றி பெண்களிடம் அதிக எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. இதனை மறுத்து அழகு குறித்த எதிர்பார்ப்பு எதுவும் எங்களிடம் இல்லை என்றாங்க. ஆனா அத்தகைய எதிர்பார்ப்பு பரவலாக காணப்படுவதே உண்மை. நம்மில் ஆவியானவர் கொண்டு வருகிற மாற்றம் மிக அழகானது. அது வெளிப்புற அழகின் மேல் அநியாயமாய் ஆசைப்படுவதை புறக்கணிப்பதற்கான அழைப்பாகவும் அது இருக்கிறது. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது என்கிறார் பேதுரு. 1 பேதுரு 3:3 இதை எழுதுறாங்க. ஆவியானவர் தருகிற மாற்றம் பெரியது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுலார் 8:6 சொல்றாரு. மாம்ச சிந்தை என்பது ஆரோக்கியமற்ற ஆசைகள் நம்மை கட்டுப்படுத்த அனுமதிப்பதாகும். ஆவியானவர் நம்மை விடுதலை வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கலாம். அதாவது தேவனுக்கு பிரியமானதுல நம் கவனம் மையம் கொள்ளுகிறது. உலகத்தோடு எந்த ஒட்டும் உறவும் இல்லாமல் இருப்பதை தேவன் விரும்புகிறார் என்று அர்த்தமல்ல. அப்படி இருந்தா நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு யோவான் 17:15 சொல்லி இருக்க மாட்டாங்க. சரியானது எது என்று தீர்மானிக்க கடினமான சூழ்நிலை வரலாம். ஆனா பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதல் இருக்கும். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் 16:8 இயேசு சொல்றாங்க. நாம் ஒழுக்கமான வழியில நடத்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது கண்ணியில் சிக்காம எவ்வாறு மக்களை இயேசுவிடம் கவர்ந்திருக்கலாம் என்பதை குறித்து அவர் நமக்கு போதிப்பார். இன்றைய செயலில் காட்டுங்கள். தேவையில்லாம கவலைப்படுகிற ஒருவரின் கவனத்தை திசை திருப்ப பாருங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் 14:17, கலாத்தியர் 5:22-23, 1 கொரிந்தியர் 3:17-18 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.